சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை தீபம் அன்றைக்கி இலை அடை செஞ்சுருந்தேன், பொரியும் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட்டாக தான் நான் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் 2-3 நாளாக பயங்கர ஒர்க் இருந்தனால என்னால் அப்டேட் பண்ண முடியல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இலை அடைக்கு கடலப்பருப்பு ஒரு 1/2 கப்பு பருப்பை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ வேக போட்டுக்கலாம். வேகிறதும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அதே மாதிரி தேங்காவை நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் பார்த்திங்கன்னா 3/4 கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு கடலப்பருப்பு, 3/4 கப்பு தேங்காய். பாருங்கள், பருப்பும் நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு 20 மினிட்ஸ்லேயே இது நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு எடுத்து இப்படி உடைக்கும் போது நல்லா வந்திருக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த தேங்காயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. தேங்காவை கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்திங்கன்னா உடனே அடிப்பிடிக்காது. இந்த கடலப்பருப்பை நம்ம இப்போ மிக்சியில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸில் ஒரு 2-3 தடவை நீங்கள் போட்டிங்கனாலே போதும். தேங்காய் இப்போ கரெக்டாக இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம். தேங்காய், கடலப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப்பு அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது ஜாகரி பார்த்திங்கன்னா பவுடர் ஜாகரி தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 3மே சும்மா ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் வாசத்துக்காக ஏலக்காவும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. உங்களுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி வரணும். பார்த்திங்கன்னா பாருங்கள், இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இலடையில் வைக்கவும் செய்யலாம். அதே டைமில் சுயம் எதனா பண்ணாலும் இதில் நீங்கள் அப்படியே எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இலை அடைக்கு பாகம் கரெக்டாக நம்ம எடுத்து வச்சாச்சு. வெல்லம், கடலப்பருப்புலாம் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு சிட்டிக்கை உப்பு, நல்லா சூடாக இருக்கிற ஹாட் வாட்டரை சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இடியாப்ப பதம்லாம் எப்படி இருக்கணுமோ அதே ஸ்டேஜில் பதமாக இருக்கணும். உங்களுக்கு மைதா ஏன் நான் சேர்க்குறேன்னா, உங்களுக்கு இலை அடை பண்ணும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை என் ஃப்ரெண்டோட அம்மா சொன்னாங்க. நாகர்கோயிலெலாம் கார்த்திகை தீபத்துக்கு இலை அடை தான் வைப்பாங்களாம். பட் எங்கள் வீட்டில் பணியாரம் வைப்போம். அது நான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ரெசிபி போட்டிருந்தால தான் உங்களுக்கு நான் காட்டல. சரி, இலை அடையும் பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக இன்றைக்கி இலை அடை பண்ணேன் நெய்வேத்தியத்துக்கு. அழகாக உங்களுக்கு சூப்பராக வந்தது இந்த மைதா சேர்க்கும் போது. இப்போ ஒரு வாழையில நம்ம இதெல்லாம் தட்டி உள்ளே இருக்கிற பூர்ணத்தை வச்சு ஒன்று ஒன்றா நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாவு பாருங்கள், ஒட்டவே இல்லை சுத்தமாகவே. எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மைதாவை சேர்க்கும் போது யூஸ்வலாக நம்ம கொழுக்கட்டெல்லாம் வெறும் அரிசி மாவில் தான் பண்ணுவோம். கொஞ்சம் மைதா சேர்க்கும் போது கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இது மாதிரி நம்ம ஒரு இலையாக பண்ணி அழகாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணதுக்கே எனக்கு ரொம்ப சூப்பராக வந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் இது வரும். நம்ம இப்போ இது மாதிரி எல்லா இலையிலையும் நம்ம இது மாதிரி ஒரு 10 to 12 பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேட்சாக தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பூரணம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பண்ணிட்டோமே என்ன பண்ணுறதுன்னெலாம் இல்லாமல் இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து குழந்தைங்களுக்கு டிஃபனாக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு கோதுமை மாவில் சுய்ய மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பண்ண எல்லா இலையடையும் அழகாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா டைம் எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. 10 மினிட்ஸ்க்கு மேலே நான் வேக வைக்கல. நல்லாவே உங்களுக்கு வெந்துருச்சு. ஒன்றா இப்போ எடுத்துவும் வச்சுப்போம். நல்ல சூடாக இருக்குது இலை அடை. இதை பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக உடையாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் செம்ம சாஃப்டாகவும் இருக்குது. இது அப்படியே நான் எனக்கு இப்போ டைம் ஆகிடுச்சுன்றதுக்காக நெய்வேத்தியத்துக்கு எல்லாம் அவசரமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்பராக இந்த இலை அடையை நான் ஃபோட்டோஸ் எடுக்க முடியலை. பொரி உண்டையும் அதே மாதிரி உங்களுக்கு 3 நாளைக்கு நான் ரெசிபி கண்டிப்பாக போடுறேன். ரொம்ப 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 ஈஸி. ஒரு 5 நிமிஷம் வேலை தான் அந்த பொரி உண்டை. இப்போ நம்ம இலை அடையும் அழகாக எடுத்து நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கலாம். பொரி உண்டை, வடை, இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு நெய்வேத்தியம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் அப்படி எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன நெய்வேத்தியம்னு அப்படியும் சொல்லிவிடுங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. பிலேட்டட் கார்த்திகை தீப விஷஸ். தேங்க்யூ ஸோ மச்.